வணக்கம் அன்பு சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மற்றொரு காணொளியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்விஸ்ம சம்மந்தமான மற்றொரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆல்மோஸ்ட் நெறைய பேர் வந்து வீடியோவுக்கு கீழ கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு யாருக்கு இன்னுமே அஸ்விஸ்ம மேன்முறையீடு செய்தும் அதுக்கான பதில் வரல. எந்த இடத்துல நீங்க மேன்முறையீடு செய்தீங்க? உங்களோட வீட்ல எத்தன பேர் இருக்கிறாங்க? மேன்முறை செய்ததுக்கு அதுக்கு பதில் என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அது கொஞ்சம் நாங்க அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அதுக்கான சொல்யூஷன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சோசியல் மீடியாவுல வந்த ஒரு நியூஸ். அம் இந்த நியூஸ் வந்து நேத்து தான் நான் வந்து பார்த்தேன். அவங்க போஸ்ட் பண்ணி அதாவது அதுக்கு உரிய நபர் போஸ்ட் பண்ணி 5 டே அப்படி அதாவது 5 டேஸ் கிட்ட சரி போயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, அதில ஒரு சில விஷயங்கள் வந்து சமூக மட்டத்தில எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவா அந்த பாய் வந்து போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா பகிரப்பட வேண்டிய ஒரு காணொளி. நிச்சயமா அஸ்விஸ்ம அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அஸ்விஸ்ம நாங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு போவாங்க. ஃபோம் மேக்ஸிமம் ஃபோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மட ஊர்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோ காப்பீஸ் ஷாப்ல வந்து நாங்க ஃபோம் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அத நாங்க ஃபில் பண்ணி இந்த உரிய அட்ரஸ்க்கு நாங்க போடணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, ஜிஎஸ் கிட்டயும் நாங்க வந்து அது தொடர்பான விளக்கத்த கேட்டு, ஏஜி ஆஃபீஸ்ல தான் கொண்டுட்டு போயிட்டு இத நாங்க ஃபோம ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவங்க கிட்ட. அப்படியானது தான் இப்போ வரைக்கும் செய்துட்டு வர ஒரு விஷயம். அதாவது கண்டிப்பா நாங்க கேட்கணும். ஒண்ணு எங்கட ஊர்ல இருக்க ஜிஎஸ் வாராங்களா? அப்படிங்கிறத வந்து நாங்க பார்க்கணும். ஹோம் விசிட் பண்றதுக்கு. அப்படி இல்லாம வேற ஒருத்தவங்க எங்களுடைய வீட வந்து விசிட் பண்ண வாராங்க அப்படின்னு சொன்னா, அவங்க யாரு? அவங்களுக்கான ஐடி ப்ரூஃப் என்ன இருக்கு? எங்கருந்து வாராங்க? அப்படி ஏஜி ஆஃபீஸ் மூலமா அனுப்பப்பட்டிருக்காங்களா இருந்தா, அவங்க கையில வந்து நிறைய கியூஆர் வந்து இருக்கும். அந்த ஃபோனையும் நீங்க வந்து டீட்டெயிலா பார்க்கணும். ஃபோன்ல அவங்க வந்து ஹேண்டல் பண்ணிட்டு போறாங்களா இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபோன்ல வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதா? அவங்க சரியான டீட்டெயில்ஸ தான் என்டர் பண்றாங்களா? அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்க கவனிப்பா, உன்னிப்பா அவதானிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதையும் தாண்டி அவங்க நம்ம குடுக்கக்கூடிய கியூஆர்ல அவங்க நிறைய கியூஆர்ஸ் வச்சிருக்கிறாங்களா? இல்ல 1, 2 சும்மா ஃபோட்டோ காப்பி அடிச்சு பிரிண்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வெஸ்ம டீட்டெயில்ஸ சொல்லி நிறைய பேர் வந்து போலியான விஷயங்கள பரப்பி, எங்ககிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ வந்து கெதர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மையான ஒரு விஷயம். கிட்டடியில நான் பார்த்த வீடியோல கூட அப்படிதான் இருந்துச்சு. கால் பண்ணி கேட்டிருந்திருக்கிறாங்க. எப்படி உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் நாங்க வந்து நிறைய மோசடிகள வந்து நாங்க பார்த்திருப்போம். இணைய மோசடியா இருக்கட்டும், எக்கச்சக்க மோசடிகள் வந்து இருக்குது. இன்கேஸ் நெறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ நீங்க வந்து சொல்லுங்க. பேங்க் டீட்டெயில்ஸ சொல்லுங்க. உங்களுக்கு இவ்ளோ கேஷ் பிரைஸ் வந்து விழுந்திருக்குது. அத நீங்க வந்து குறிப்பிட்ட அளவு காசு அக்கவுண்ட்க்கு போட்டா தான் அத எடுக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஃபேக். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இது. அதாவது உங்கள தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக யாராவது கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, நீங்க உறுதிப்படுத்தாம யாருக்குமே உங்களுடைய தகவல்கள வந்து குடுக்காதீங்க. வந்து ஃபோன்ல டீட்டெயில்ஸ் கேட்கிற நேரத்தில சில நேரம் ஃபேக்கான டீட்டெயில்ஸா இருக்குது. குடுக்காதீங்க தயவு செய்து. நேர்ல வந்து அவங்க நிரப்புவாங்க. கண்டிப்பா ஹோம் விசிட் பண்ணுவாங்க. வீட்ல வந்து தான் கண்டிப்பா அத வந்து நிரப்புவாங்க. வீட்ல இருந்து தான் அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணி அந்த இடத்துல இருந்து நாங்க போட்டுருக்கோமா, டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்பாங்க. அதனால தயவு செய்து நீங்க யாருமே உங்களுக்கு கால் பண்ணி இப்படிதான் அஸ்வெஸ்ம இல்ல நலன்புரி நன்மைகள் சபையிலேருந்து நாங்க டீட்டெயில்ஸ் கேட்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா குடுக்காதீங்க. உறுதிப்படுத்தாம யாருக்குமே நீங்க டீட்டெயில்ஸ் வந்து குடுக்காதீங்க. இப்படி பொய்யான தகவல்கள சொல்லி பேங்க் அக்கவுண்ட்டுகள்ல அவங்க நம்பர் கேட்டு, ஓடிபி எடுத்துட்டு அதுலருந்து காசு எடுத்துட்டு போறாங்க. ஸோ இது வேணாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே விழிப்புணர்வா இருக்கணும். ஸோ இப்படியான போலியான தகவல்கள நம்பி யாருமே ஏமாந்து போயிறாதீங்க. இதெல்லாம் முற்றிலுமே புறம்பான ஒரு ஒரு தகவல், ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியானவங்க தயவு செய்து இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு வேலைகள வந்து செய்யாதீங்க. தயவு செய்து நீங்க நெறைய பேருக்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருமே இனி ஏமாந்துறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு அஸ்வஸ்ம சம்மந்தமான மேன்முறையீடு நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம நீங்க வாங்கி ஃபில் பண்ணி எப்படியுமே நீங்க ஏஜி ஆஃபீஸ்ல தான் கொண்டு போய் குடுக்க வேண்டி வரும். ஏஜி ஆஃபீஸினூடாக மட்டும் தான் நாங்க வந்து அத அணுகி போக முடியும். இதையும் தாண்டி நமக்கு வந்து வீட்ல வந்து நிரப்ப போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கண்டிப்பா இங்க வந்து பாப்பாங்க. பிள்ளைகளோட கூப்பனுக்கான விஷயங்களுமே அஸ்வஸ்மையோட சேர்ந்து அட்டாச் ஆகி ஒரு சில விஷயங்கள் வருது. எனவே நீங்க தயவு செய்து விழிப்பா இருங்க. அப்படியான தொலைபேசி அழைப்புகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத வந்து நீங்க தவிருங்க. ஆன்சர் பண்ணி நீங்க கதைக்கிறது பிரச்சனை இல்ல. பட் தேவையில்லாமலுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ கேட்டா தயவு செய்து குடுக்காதீங்க. குடுத்துட்டு ஏதாவது பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறதுக்கு முன்னுக்கு தயவு செய்து எல்லாருக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணி கொஞ்சம் எல்லாமே விழிப்பா இருங்க. அஸ்வஸ்மைக்கு உங்களுக்கு யார் சரி தொலைபேசி மூலமா அழைப்பை ஏற்படுத்தி உங்கள டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களா இருந்தா, அது ஃபேக்கான நியூஸ் தான்.
மேக்ஸிமம் அரசு உத்தியோகத்தர்கள் எங்களுடைய வீடுகள்ல வந்து விசிட் பண்ணுவாங்க. அது இல்லாத பட்சத்தில அதுக்கான மாற்று வழிகள அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க எதையுமே நம்பி ஏமாறாதீங்க.